தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். விஜய் சார்பில் வழக்கறிஞர்கள் திருத்தப்பட்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தனர். சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் விஜய் சார்பில் திருத்தப்பட்ட பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விஜய் சார்பில் வழக்கறிஞர்கள் திருத்தப்பட்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் விஜய் சார்பில் திருத்தப்பட்ட பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் விஜய் சார்பில் திருத்தப்பட்ட பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விஜய் சார்பில் வழக்கறிஞர்கள் திருத்தப்பட்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தனர். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் விஜய் கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். 2 தொகுதிக்கான வேட்புமனு தாக்கலையும் அவர் செய்திருக்கிறார். திருச்சி கிழக்கில் தாக்கல் செய்த வேட்புமனுவிலும் பெரம்பூரில் தாக்கல் செய்த வேட்புமனுவிலும் தவறுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பெரம்பூர் தொகுதியில் இன்று திருத்தம் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர்கள் இன்று தாக்கல் செய்தனர். திருத்தம் செய்யப்பட்ட பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சுட்டிக்காட்டப்பட்ட தவறுகள் அதில் திருத்தப்பட்டிருக்கிறதா என்ற விவரங்களை தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர்கள் செய்தியாளரிடம் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். எந்தெந்த தவறுகள் திருத்தப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை கேட்டபோது தலைமையிடமிருந்து எங்களுக்கு எந்த உத்தரவும் வரவில்லை, அது தொடர்பாக தகவல் தெரிவிக்க இயலாது என்ற தகவலைத்தான் அவர்கள் முன்வைத்தனர். ஏற்கனவே விஜய் தாக்கல் செய்த இந்த வேட்புமனுவில் அவருடைய வயது மற்றும் மதுரை மற்றும் பெரம்பலூரில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததை குறிப்பிடவில்லை. எனவே பெரம்பூரில் அவர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தம் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் அந்த வழக்குகள் குறித்த விவரங்கள் திருத்தம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று மாலை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் இணையதளத்தில் அந்த திருத்தம் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்துடைய விவரங்கள் வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.